பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தி ரேமா வேர்ட். இந்த நாளிலும் கூட பண ஆசீர்வாதத்தை பற்றி நாம் இன்றைக்கி ஒரு 5 வசனங்களை உதாரணமாக எடுத்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ முழுவதுமாக நீங்கள் பார்த்து முடிக்கும் பொழுது உங்களுக்கே கர்த்தர் மீது ஒரு விசுவாசம் வரும், ஒரு நம்பிக்கை வரும். கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான பண பிரச்சனைக்கு கண்டிப்பாக ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக ஆண்டவர் மேலே உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் வைப்பீங்க. ஸோ வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் பணத்தை நம்ம எப்படி செலவு பண்ணுறோம் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா கடனில் இருக்காங்க. ஸோ கடனை அவங்க கட்டி முடிக்காமல் எனக்கு ஏதாவது ஒரு வழியில் பண உதவி கிடச்சிராதா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அப்படி என்கிட்ட இருக்கிற உங்களுக்கு உங்கள் கண்ணு முன்னாடியே பார்த்திங்கன்னா நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சவங்களே அந்த பணத்தை அவங்க தாராளமாக செலவு பண்ணிவிட்டு அந்த மாதிரி கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்கள் கண்ணால். ஸோ எனக்கு இந்த இந்த பணம் இருந்திருந்தால் நான் இந்த கடனை அடைச்சிருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏங்கிட்டு இருப்பீங்க. ஆனால் அவங்கக்கிட்ட உதவி கேட்குறதுக்கு உங்களுக்கு மனசே வராது. அண்டு ஒரு சிலர் வேலைக்கு போயிட்டுருப்பீங்க, தொடர்ந்து ஒரு 5-6 வருஷமாக ஒரே கம்பெனியில் வேலைக்கு போயிட்டுருப்பீங்க. ஆனால் உங்களுடைய வருமானம் பார்த்திங்கன்னா பத்தாமையே இருக்கும். இப்போ வரைக்கும் வேலைக்கு போய் என்ன பிரயோஜனம், இவ்வளோ தான் வருமானம் வருது, இதை வச்சு நான் எப்படி என்னோடய குடும்பத்தை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு கூட இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட உங்கள் எல்லாருக்காகவும் பார்த்திங்கன்னா கர்த்தர் வாக்குத்தத்தம் செஞ்சுருக்கிறாரு. நம்முடைய தேவன் நமக்கு ஐஸ்வர்யத்தை தருகிறவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வேதாகமத்தில். ஸோ அவர் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களை கைவிடவே மாட்டார். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகள் எதற்காக அப்படின்னா அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காகவும் உங்களை ஒரு சாட்சியாக நிறுத்துவதற்காகவும் தான் மட்டுமே தவிர மற்றபடி உங்களை கஷ்டப்படுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்றைக்குமே நினச்சிருக்க மாட்டாங்க. இப்போ இந்த வீடியோவில் நான் ஒரு 5 வசனங்களை நான் சொல்ல போகிறேன். நீங்கள் அந்த 5 வசனங்களை மறக்காமல் கேளுங்க. கேட்டுட்டு அந்த வசனத்தை நீங்கள் விசுவாசிச்சுட்டு அந்த வசனத்தை நீங்கள் அறிக்கை பண்ணுங்கள். நீங்கள் அறிக்கை பண்ணும் பொழுது தான் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கிரியை செய்வார். அதுபோல் அந்த வசனங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தும் நடக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம முதல் வசனமாக பார்த்திங்கன்னா மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்நாளையத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் மதகுகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் வரை உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை பொழிய செய்ய மாட்டேனோ என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். இப்போது இந்த வசனத்தில் பார்த்திங்கன்னா தசம பாகத்தை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி உங்களுடைய வருமானத்திலிருந்து நீங்கள் எத்தனை பேர் கரெக்டாக தசம பாகத்தை சபைக்கு செலுத்திட்டுருக்கீங்க அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கி எனக்கு வர்ற இந்த வருமானத்தில் நான் தசம பாகம் கரெக்டாக செலுத்துகிறேன்னா, இல்லை எல்லா செலவும் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போய் நான் சபையில் இதுதான் இன்றைக்கி நான் காணிக்க தரப்போகிறேன், இதுதான் இன்றைக்கி நான் தசம பாகமாக கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வசனத்தை ஒரு முறை நினைவு கூர்ந்து பாருங்கள். ஏன்னா வேலை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த வேலை. ஸோ அதிலிருந்து வர வருமானத்தை நம்ம 10ல் 1% தான் கர்த்தருக்காக நம்ம தசம பாகமாக நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன். இது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம், இல்லை ஒரு வேளை தெரியாதவங்களுக்கு கூட இது புதுசாக இருக்கலாம். இப்போ நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறோம் இல்லையா டூத் பேஸ்ட்டு, அதாவது கோல்கேட் ஆக்டிவ் சால்ட்டுன்னு நினைக்கிறேன். கோல்கேட் தான். இந்த கோல்கேட் பார்த்திங்கன்னா அதனுடைய ஓனர் இருக்காங்கள்ல, அவங்க பார்த்திங்கன்னா சபைக்கு போக ஆரம்பித்தாங்க. சபையில் அவங்க இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த 10ல் 1% தசம பாகமாக கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஆண்டவர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அப்படியே ரெட்டத்தனியான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ ரெட்டத்தனியான ஆசீர்வாதம் வரும்பொழுது அவங்க என்ன பண்ணாங்கன்னா 10ல் 2% ஆண்டவருக்காக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ அந்த கம்பெனி பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கோல்கேட்டுனாலே ஒரு பிராண்டடான கம்பெனி இல்லையா. ஸோ அதே போல் இப்போ அவங்களுக்கு வர வருமானத்தில் 90% அவங்க ஊழியத்துக்காகவும் அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போது அதனால் பார்த்திங்கன்னா அந்த கம்பெனி இப்போ எல்லா பக்கமும் பரவி இருக்குது. ஸோ இதே போல் நம்மளும் பார்த்திங்கன்னா நமக்கு வர வருமானத்தில் நம்ம தசம பாகத்தை கரெக்டாக நம்ம செலுத்த பார்க்கணும். 2வது வசனமாக பார்த்திங்கன்னா நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். ஆமேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சிட்டாங்க அப்படின்னா நம்மளை மற்றவங்க முன்னாடி நல்லா சாட்சியாக தான் வாழ வைப்பார். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா உலகத்தில் எத்தனையோ பேர் பார்த்திங்கன்னா நைட்டு தூக்கம் இல்லாமல், அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல்
அந்த அந்த பணத்தின் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அநேக குடும்பங்கள் வந்து பிரிஞ்சு எத்தனையோ அமைதி இல்லாமல் ஒரு சமாதானம் இல்லாமல் வந்துட்டு எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கி இருக்குது. ஆனால் அவர் கொடுக்குற அந்த ஐஸ்வர்யம் வந்து பார்த்திங்கன்னா அது கூட ஒரு நாளும் அவர் வந்து வேதனையை கூட்ட மாட்டார். ஆமீன். அடுத்தபடியாக 3வது வசனமாக பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமீன். இன்றைக்கி இந்த வசனத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெகுலராக வந்துட்டு நீங்கள் சொல்லிகிட்டே அறிக்கை பண்ணிகிட்டே இருங்க. இன்றைக்கி வந்து உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் வந்து காலியாக இருக்கலாம். ஆனால் இந்த வசனத்தை வந்து நீங்கள் விசுவாசித்து அறிக்கை பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக வந்து உங்களுடைய குறைவை எல்லாவற்றையும் கர்த்தர் வந்து நிறைவாய் மாற்றுவார். ஆமேன். உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக கர்த்தர் வந்து அதை நிறைவேற்றுவார். ஆமீன். அடுத்தபடியாக 4வது வசனமாக 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாயிருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமீன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேவன் வந்து உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கூட இருந்து உங்களுடைய எல்லா தேவைகளையும் வந்து நிறைவாக்குகிறவராக இருப்பார். இன்றைக்கி பணம் மட்டும் இல்லை, நீங்கள் செய்கிற வேலையாக இருக்கட்டும், ஏதாவது பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை வியாபாரமாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் பார்த்திங்கன்னா கர்த்தர் வந்து உங்களோடு கூட இருப்பார். அதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மற்றவர்களுக்கு வந்து உதவும்படியாக கர்த்தர் வந்து உங்களை உயர்த்தி வைப்பார். ஆமீன். அடுத்தபடியாக 5வது வசனமாக 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து உங்களுடைய உறவு, அதாவது தேவனோடு கூட இருக்கிறதான உறவு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். உங்களுடைய ஜெப வாழ்க்கை வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் வேதம் வாசிக்கிறது வந்து கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த 3 காரியங்களும் வந்துட்டு உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சரியாக இருந்துச்சு அப்படின்னா கர்த்தர் வந்து நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த 3 காரியங்களும் தான் வந்து பார்த்திங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கான ஒரு அடித்தளமான அடையாளமாக இருக்கிறது. இப்பொழுதும் கூட ஒரு சில சாட்சிகளை வந்து நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு சிறு வியாபாரி ஒருத்தர் வந்து இருந்தார். அவருக்கு வந்து ஒரு கடன் வந்து ஒரு 5 லட்சம் கிட்ட இருந்துச்சு. ஆனால் அவங்களுடைய இன்கமும் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அவர் வந்து சபைக்கு வந்து போக ஆரம்பித்தார். ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போக ஆரம்பித்தார். அப்போ வந்து தசமபாகம் என்ன, தசமபாகம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ வந்து ஒரு தசமபாகம்னா அப்போ நம்ம இது வந்து சரியாக செலுத்தணும் சபைக்கு அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து தசமபாகத்தை வந்து முதல் மாதம் வந்துட்டு கரெக்டாக வந்து கொடுத்தாரு. கஷ்டமாக தான் இருந்துச்சு, வருமானம் கம்மி இல்லையா, அதனால் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் அவங்க வந்து தசமபாகத்தை வந்து கரெக்டாக கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு 3 மந்த்லேயே வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்து ஒரு ஆர்டர் வந்து வந்துச்சு. ஏன்னா அவர் வந்து துணி வியாபாரம் தான் வந்து பண்ணிகிட்ருந்தார். ஸோ வெளிநாட்டிலேருந்து ஒரு ஆர்டர் வரவும் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 5 லட்சம் கடன்ன்றது வந்து இம்மிடியட்டாக வந்து சீக்கிரமாகவே வந்து அதை கட்டி முடிச்சிட்டாரு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கர்த்தர் வந்து அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நடத்தியிருக்கிறாரு. அடுத்தபடியாக ஒரு வாலிப தம்பி வந்து பார்த்திங்கன்னா படிச்சுட்டு ஒரு ஜாப் இல்லாமல் இருந்தாங்க. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஐடியில் தான் வந்து நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாப் தேடிட்டு இருந்தாங்க. ஸோ அதே போல் அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வந்து பார்த்திங்கன்னா தினமும் சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா கர்த்தர் வந்து அதிசயமாக வந்து அவர் அற்புதத்தை வந்து நடத்தினார். அவர் வந்து இன்டர்வியூ போன பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து அவங்களுக்கு வந்து ஜாப் கிடச்சிருச்சு. ஸோ அவர் வந்து நல்ல வேலைக்கு போக ஆரம்பித்தார். ஸோ நம்ம வந்து எது அதிகமாக அறிக்கை பண்ணுறோமோ சொல்லி அது வந்து நம்முடைய வாழ்க்கையில் வந்து அதிகமாக நடக்கும். ஸோ நீங்களும் வந்து இன்றைக்கி அநேக வசனங்களை வந்து நீங்கள் அறிக்கை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கர்த்தர் வந்து இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அற்புதங்களை செய்வார். நீங்கள் வந்து இந்த சேனல் வந்து புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வசனங்கள் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு ஜெப விண்ணப்பங்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நாங்கள் வந்து உங்களுக்காக ஜெபித்துக்கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு சகோதர சகோதரியின் வாழ்விலும் கர்த்தாவே அப்பா நீங்கள் ஆசீர்வாதத்தை தாங்க ராஜா. அப்பா கடனில் இருக்கிறதான ஒவ்வொருவருக்கு கடன் நீங்கள் வருமானம் பெருக நீங்கள் உதவி செய்யுங்க ராஜா. அப்போ உங்களுடைய செல்வம் ஆண்டவரே அப்பா அவங்களுக்கு வேதனை இல்லாமல் வரட்டும் கர்த்தாவே. அப்பா இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நாம் இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.